இயேசு பல புதுமைகளை செய்திருக்கிறார். அந்த புதுமைகள் பல நேரங்களிலே பேயோட்டியது அல்லது நலம் கொடையாக கொடுத்தது. அப்பம் பழுகுதல் புதுமை போல இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த புதுமையும் சற்று வித்தியாசமானது. இந்த புதுமையில் இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். இயேசுவினுடைய அந்த பிரசன்னம் சீடர்களுடைய பயத்தை போக்கி அவர்களுக்கு இன்னும் ஆழமான நம்பிக்கையை தந்தது. இந்த புதுமையையும் அதை சுற்றி நடந்த நிகழ்வுகளையும் நம்முடைய வாழ்வோடு ஒப்புமைப்படுத்தி பார்த்து கொள்ளலாம். பயம் இருக்கிற பொழுது நம்பிக்கை வளராது, இருக்காது. பல நேரங்களிலே புயலைப் போல, காற்றைப் போல நம்முடைய வாழ்வு அலைக்கழிக்கப்பட்டு தடுமாறிக்கொண்டே தான் இருக்கிறது. அந்த தடுமாற்றத்திலே இயேசு உறுதி தருகிறார். நான் தான், அஞ்சாதீர்கள் என்கிறார். அந்த உறுதி வருகின்ற பொழுது சிறிது நம்பிக்கை வந்துவிட்டு வளர்கிறது. புனித பேதுருவைப் போல நான் நடந்து வரட்டுமா, உம் வழியிலே வரட்டுமா என்று நாமும் கேட்போம். ஆனால் அந்த நம்பிக்கை நமக்கு முழுமையையும் தந்துவிடுவதில்லை. மீண்டும் பயமோ கலக்கமோ வருகிற பொழுது புனித பேதுருவை போல மூழ்க ஆரம்பித்து விடுவோம். ஆனால் ஆண்டவரே காப்பாற்றும் என்ற கூக்குரலை மட்டும் ஜெபமாக மாற்ற வேண்டும். இயேசுவின் துணையோடு காற்றும் கடலும் அடங்கி பயணம் இனிதாகும். நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற போராட்டங்கள், துன்பம், நோய் பல நேரங்களிலே நமக்கு நம்பிக்கையற்ற ஒரு தன்மையை தந்து வலுவிழந்து போகக்கூடிய ஆளாக நாம் மாறிவிடுவோம். ஆனால் இந்த புதுமையை மீண்டும் மீண்டும் வாசித்து நம்முடைய வாழ்வோடு ஒப்புமைப்படுத்தி பார்த்து கொண்டு நான் தான், அஞ்சாதீர்கள் என்ற இயேசுவினுடைய அந்த குரலை கேட்டுக்கொள்வோம். இயேசுவை பற்றி கொண்டால் வாழ்வு நலமாகும். முதல் வாசகத்திலே எலியா காற்றிலோ பேரிரைச்சலிலோ நிலநடுக்கத்திலோ கடவுளை கண்டுகொள்ளவில்லை. மெல்லிய காற்றிலே அவரை உணர்ந்து அதை அனுபவமாக மாற்றிக்கொள்கிறார். பெருமைமிக்க யூத இனம் இயேசுவை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளாததை நினைந்து புனித பவுல் வருந்துகிறார் 2ஆம் வாசகத்திலே. எனவே நமக்கும் அதே இயேசு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பற்றி கொண்டால் வாழ்விலே அவரது பிரசன்னத்தை உணர்வோம், பலப்படுவோம். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக.